வணக்க மக்களே, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் போட போகிறாங்க. ஸோ உங்களுடைய இகேஒய்சி நிலை மற்றும் கட்டண புதுப்பிகளை எல்லாத்தையுமே சரி பார்த்துக்குவாங்க. பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வெளியிடப்படும். 21வது தவணை ரூபாய் 2000 பிஎம் கிசானில் இதை பெறத்துக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இகேஒய்சி மற்றும் தகுதி கட்டண நிலையை நீங்கள் சரிபார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிஎம் கிசானுடைய 21வது தவணை வரும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மீண்டும் கவனம் செலுத்தப்படுகிறது என்று பல்வேறு ஊடக அறிவிக்கைகள் தெரிவிக்கப்படுகிறதுங்க. முதன்மை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். இது நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் சமமான தவணைகளில் 2000 பெறப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 தவணைகள் இதுவரை செலுத்தியிருக்காங்க. 21வது தவணை சில மாநிலங்களில் வந்தாச்சு. ஆனால் இப்போ இந்த தமிழ்நாடு மற்றும் முதன்மையான மாநிலங்களில் இன்னும் வெளியாகலை. அதை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள அரசு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு 6000 நிதி உதவியை தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் பெறுகிறார்கள். பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு நேரடி மூலமாக செலுத்தப்பட்டதுங்க. பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் இகேஒய்சி மற்றும் பதிவு செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே இது வரவிருக்கும் பணம் கிடைக்கும் என்று போர்ட்டல் கூறுகிறது. பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தை நீங்கள் அணுகி 21வது கேஒய்சியோடைய இகேஒய்சி ஃபார்மேட்டையே முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த செயல்முறையை முடிக்க விவசாயிகளுக்கு ஆதார் எண் கண்டிப்பாக தேவை. விலக்கு அளவுகோல்கள் பார்க்குறப்ப இந்த திட்டத்தின் கீழ் தகுதியற்ற சில வழக்குகளை மையம் அடையாளம் கொண்டிருக்கு. 2019க்கு பிறகு நிலம் கையகப்படுத்த விவசாயிகள் பல குடும்ப உறுப்பினர்கள் சலுகைக்காக பதிவு செய்திருந்தால் கணவன் மனைவி இவர்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. விவசாயிகள் தங்கள் தகுதி மற்றும் கட்டண நிலையை பிஎம் கிசான் வலைதளம் மொபைல் செயலி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். கட்டண நிலையை எவ்வாறு சரிபார்க்கிறது என்றாலும் pmkisan.gov.in பார்வையிடவும். விவசாய மூலைக்கு செல்லுங்கள், உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பதிவு எண் மற்றும் பாதுகாப்பு குறியீட்டை உள்ளிடவும். ஓடிபி பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்டவுடன் ஓடிபியை சரிபார்க்கவும். நிலுவையில் இருக்கிறதா உங்கள் நிலை நிலுவையில் இருப்பதாக காட்டப்பட்டால் பணம் செலுத்துவதில் தாமதத்தை தவிர்க்க ஆதார் இணைப்பு, பேன் கார்டு இணைப்பு, வங்கி இணைப்பு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 21வது பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வரவு வைக்க போகிற முடிவுகள். ஸோ மேலும் இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு டிபிடி மூலம் மாற்றப்படுகிறதுங்க. தங்கள் இகேஒய்சி மற்றும் ஆதார் சரிபார்ப்பை வெற்றிகரமாக முடித்த விவசாயிகளுக்கு அடுத்த தவணை எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் மூலமாக இதை நீங்கள் சரி பார்த்துட்டு உங்களுடைய பணம் நிலுவையில் இருக்கா இல்லையான்றதையும் சரி பார்த்துக்கலாம். அதே போல் நில சரிபார்ப்பு ஆவணங்கள் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணலனாலும் அதை உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே உங்களுடைய இகேஒய்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ பிஎம் கிசானில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியப்படுது. பிஎம் கிசானோட 21வது தவணை தொகை வருகின்ற 16, 17 இந்த மாதிரி 3 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் போட போகிறாங்க. ஸோ உங்களுடைய இகேஒய்சி நிலை மற்றும் கட்டண புதுப்பிகளை எல்லாத்தையுமே சரி பார்த்துக்குவாங்க. பிஎம் கிசான் 21வது தவணை விரைவில் வெளியிடப்படும். 21வது தவணை 2000 ரூபாய் பிஎம் கிசானில் இதை பெறத்துக்கு நீங்கள் இதை செய்ய வேண்டும். கண்டிப்பாக இகேஒய்சி மற்றும் தகுதி கட்டண நிலையை நீங்கள் சரிபார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பிஎம் கிசானுடைய 21வது தவணை வரும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 21வது தவணை நவம்பர் 2025 வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மீண்டும் கவனம் செலுத்தப்படுகிறது என்று பல்வேறு ஊடக அறிவிக்கைகள் தெரிவிக்கப்படுகிறதுங்க. முதன்மை
முதன்மை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் பெறுகிறார்கள். இது நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் சமமான தவணைகளில் 2,000 பெறப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 20 தவணைகள் இதுவரை செலுத்தியிருக்காங்க. 21வது தவணை சில மாநிலங்களில் வந்தாச்சு. ஆனால் இப்போ இந்த தமிழ்நாடு மற்றும் முதன்மையான மாநிலங்களில் இன்னும் வெளியாகலை. அதை வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள அரசு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 நிதி உதவியை தலா 2,000 வீதம் 3 சம தவணைகளில் பெறுகிறார்கள். பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனா திட்டத்தின் 20வது தவணை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு நேரடி மூலமாக செலுத்தப்பட்டதுங்க. பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் இகேஒய்சி மற்றும் பதிவு செய்த விவசாயிகளுக்கு மட்டுமே இது வரவிருக்கும் பணம் கிடைக்கும் என்று போர்ட்டல் கூறுகிறது. பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயமாகும். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்தை நீங்கள் அணுகி 21வது கேஒய்சியோடைய இகேஒய்சி ஃபார்மேட்டையே முடிச்சுக்கொள்ளுங்க. இந்த செயல்முறையை முடிக்க விவசாயிகளுக்கு ஆதார் எண் கண்டிப்பாக தேவை. விலக்கு அளவுகோல்கள் பார்க்குறப்ப இந்த திட்டத்தின் கீழ் தகுதியற்ற சில வழக்குகளை மையம் அடையாளம் கொண்டிருக்கு. 2019க்கு பிறகு நிலம் கையகப்படுத்த விவசாயிகள் பல குடும்ப உறுப்பினர்கள் சலுகைக்காக பதிவு செய்திருந்தால் கணவன் மனைவி இவர்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. விவசாயிகள் தங்கள் தகுதி மற்றும் கட்டண நிலையை பிஎம் கிசான் வலைதளம் மொபைல் செயலி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். கட்டண நிலையை எவ்வாறு சரிபார்க்கிறது என்றாலும் pmkisan.gov.in பார்வையிடவும். விவசாய மூலைக்கு செல்லுங்கள், உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பதிவு எண் மற்றும் பாதுகாப்பு குறியீட்டை உள்ளிடவும். ஓடிபி பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்டவுடன் ஓடிபியை சரிபார்க்கவும். நிலுவையில் இருக்கிறதா உங்கள் நிலை நிலுவையில் இருப்பதாக காட்டப்பட்டால் பணம் செலுத்துவதில் தாமதத்தை தவிர்க்க ஆதார் இணைப்பு, பேன் கார்டு இணைப்பு, வங்கி இணைப்பு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2025 21வது பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் வரவு வைக்க போகிற முடிவுகள். ஸோ மேலும் இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் நிதி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு டிபிடி மூலம் மாற்றப்படுகிறதுங்க. தங்கள் இகேஒய்சி மற்றும் ஆதார் சரிபார்ப்பை வெற்றிகரமாக முடித்த விவசாயிகளுக்கு அடுத்த தவணை எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் மூலமாக இதை நீங்கள் சரி பார்த்துட்டு உங்களுடைய பணம் நிலுவையில் இருக்கா இல்லையான்றதையும் சரி பார்த்துக்கலாம். அதே போல் நில சரிபார்ப்பு ஆவணங்கள் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணலனாலும் அதை உடனடியாக அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே உங்களுடைய இகேஒய்சிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ பிஎம் கிசானில் இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியப்படுது. பிஎம் கிசானோட 21வது தவணை தொகை வருகின்ற 16, 17 இந்த மாதிரி 3 நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.